வெல்கம் டு சுவை சமையல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டீ கடை அப்பம். இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. 15 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சுவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது டீ கடை அப்பம்க்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போது இந்த டம்ளரில் அளவில் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். 2 கப் மைதாவுக்கு ஒரு பவுட்ரு பண்ண சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய், ஆயில், பொரிச்செடுக்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு, 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் மைதா, அப்புறம் அரைச்சி வச்ச சர்க்கரை, அப்புறம் உப்பு தேவையான அளவு, ஏலக்காய் தூள், சோடா உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அப்புறம் தேங்காய் எடுத்து போட்டு அதையும் கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இப்போ நல்லா மாவாக பிசைஞ்சிடலாம். நம்ம தண்ணி அப்பப்போ ஊற்றிக்கோங்க. அப்போ தான் தண்ணியோட அளவு நமக்கு நிறையா போகாமல் கரெக்டான அது பதத்தில் வரும். அப்புறம் கடைசியாக அரிசி மாவு போட்டு கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மாவு இந்த மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நார்மலாக இருக்கணும். ஒரு பாத்திரத்தில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி தண்ணியில் தொட்டு மாவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இப்போ ஒவ்வொன்றா போட்டு பொரிச்செடுத்துலாம். குட்டி குட்டி பால்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ சீக்கிரம் வேகும் உள்ளலாம். நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அப்பப்போ திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி திருப்பி விடுங்க. சர்க்கரை போட்டிருக்கிறதுனால நமக்கு ப்ரௌன் கலரில் தான் வரும். அதனால் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகும்போது எடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம டீ கடை அப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஈஸியான டிஷ் தான். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.